திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மனநிலை மக்களுக்கு இருக்குது. குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வந்து ஒரு புறக்கணிச்சார் எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க. எந்த வாக்கு வங்கியை புறக்கணிச்சார்? எந்த மக்கள்? தமிழக மக்கள் அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்திலிருந்து அரசியல் நடைப்பயணத்திலே அவர் எவ்வாறு தமிழக மக்களை மதித்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வெளிப்பாடு வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும். 58 தொகுதியில் வந்து 40 தொகுதிகள் தான் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு, 15 தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு. அப்படி இழப்புக்கு காரணம் என்ன? அதிமுகவுடைய வீழ்ச்சியா எழுச்சியா? இல்லை, அவருடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை. ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் தான் அவருக்கு தொடர் தோல்வி நாட்டு மக்கள் தந்தார்கள். தொடர்ந்து போதைப் பொருள் அதிகமாக போகிறது, இதனால தான் சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒரு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? உதாரணத்துக்கு இப்போ நாங்குநேரி சம்பவம், எங்கே பிரச்சனைகள் வருகின்றதோ அங்கே முழுமையாக சென்று அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஏற்படுத்துகின்றவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி உரிய தண்டனையை வழங்கக்கூடிய அரசாக இன்றைக்கு அரசு லாக்அப் டெஸ்ட் மட்டும் 26 லாக்அப் டெஸ்ட் நடந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இல்லை, டேட்டாவுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். அதனுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். எதற்காக சாவு ஏற்பட்டு கொண்டது பரிசோதனை தான் தெரிய வேண்டும். தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? தென் மாவட்டங்களில் அதாவது இப்போ வார ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கா நீங்க பேசும்போது? அன்றாடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்ததா என்பதுதான் கேள்வி. இப்போது இருக்கின்ற அரசு, தளபதி அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுத்து குற்றம் இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய செயல்பாடுகள் பிரச்சாரம் எப்படி பாத்தீங்க சார்? தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடுகள் பிரச்சாரம் சார் தேசிய ஜனநாயக அது கூட்டணி அல்ல, அது கூட்டணி அல்ல என்பதை தெரிவித்துள்ளேன். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நடைபெறுகின்றது சொன்னால் அது பொதுவான மக்களுடைய தீர்ப்பு. எந்த தீர்ப்பை மத்திய அரசுக்கு மக்கள் வழங்குகிறார் அதே தீர்ப்பை தான் மாநிலத்துக்கு மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தீர்ப்பு தான் உசந்த தீர்ப்பு, தமிழருக்கு மக்கள் தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு என்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருப்பது நினைக்கக்கூடாது. ஆக வருகின்ற நிதி தமிழகத்திலிருந்தும் மத்திய தொகுப்பிற்கு நிதி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக தமிழக மக்களுடைய வரிப்பணம் மத்திய அரசினுடைய மத்திய தொகுப்பு சென்றடைகிறது. அப்படி சென்றடை நிதி தமிழக மக்களுக்கு திரும்ப பெறுகின்ற பொழுது அது சமநிலையோடு சமூக நீதிக்காக இங்கே ஒதுக்கப்பட வேண்டும். நீங்க அவர்த்தையும் கேட்கின்ற கேள்வி, அவரை பார்த்துதான் கேட்காங்க. உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுன்னு அவர் பார்த்து. நான் 16-17 வயசுல 18 வயசுல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். 71க்கு முன்னால. இப்ப நான் இணைஞ்சிருக்கேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் இருந்திருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, திமுக வந்து ஒரு முறை ஆட்சி வராது அப்படின்ற கருத்து யாரு? திமுக ஒரு முறை திமுக அது ஒரு வரலாற்று சாதனையை ஒரு முறை வெற்றி பெற்று 2ஆம் முறையாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய தளபதியை உருவாக்குவார் தெரிவித்துள்ளார்.